viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான 50-50 கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 50-50 கூட போட்டுருக்கேன். அது black and white கலர்ல 50-50 கூட போட்டுருக்கேன், பார்த்திருப்பீங்க. அது வந்து cross cut மெத்தட்ல போட்டது. இது வந்து ரன்னிங் வயர் மெத்தட்ல நான் வந்து இந்த கூட போட்டுருக்கேன். இது வந்து போடுறதுக்கு 1 ரோல் தேவைப்படும், பிங்க் கலர் half ரோல் தேவைப்படும், green கலர் half ரோல் தேவைப்படும். நீங்க வந்து 1 ரோல்ல இந்த அழகான கூட நீங்க போட்டுறலாம். இது வந்து பேஸ்ல இருந்து 50-50 பேட்டர்ன்ல தான் வருது. இது வந்து ஒரு மினி சைஸ் லஞ்ச் பேக் கூட. இந்த கூட வந்து உங்களுக்கு போட பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து பெரிய சைஸ் நீங்கள் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பெரிய சைஸுக்கான மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன். பெரிய சைஸ் கூடைகள் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து மினி சைஸ் கூட போட்டிருக்கேன். இப்போ வாங்க 1 ரோல் 50-50 கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குரோசா பேக் அப்புறம் மேக்ரம் பேக்லாம் போட விருப்பம் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா என்னுடைய நியூ சேனலான ஆஃப்லைன் DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரன்னிங் வயரில் 50-50 கூட போடுறதுக்கு இந்த பேபி பிங்க் கலரில் ஒரு ரோலும் க்ரீன் கலரில் ஒரு ரோலும் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு half ரோல் தான் தேவைப்படும். நான் வந்து ஒரு ரோல் எடுத்திருக்கேன். மீதை வந்து நம்ம வேறு கூடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிங்க் கலர் ஒயரையும் க்ரீன் கலர் ஒயரையும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 9 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 9 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரில் 9 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5.5 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மீதம் இருக்க ஒயரை வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் வந்து 2 ஃபீட் நம்ம எடுத்துக்கணும். பிங்க் கலர் ஒயரை 2 ஃபீட் எடுத்துக்கலாம். 2 ஃபீட் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் ஒயரை வந்து 2-3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு அதை இதே இடத்துல இந்த நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு தான் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கலாம். பிங்க் கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம வந்து நாட் போடலாம். க்ரீன் கலர் வந்து உள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் வந்து நம்ம வந்து டைட்டாக போட்டுக்கணும். இப்போ வந்து கட் பண்ணியிருக்க ஒயர் வந்து லெஃப்ட் பக்கம் இருக்குது. நம்ம 2 ஒயரும் 2 ரன்னிங் ஒயரும் ரைட் சைடு இருக்குது. இந்த மாதிரி 2 ரன்னிங் ஒயரும் ரைட் சைடு இருக்குது. க்ரீன் கலர் ஒயர் கீழே இருக்குது. அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இனி அடுத்தும் நம்ம வந்து பிங்க் கலரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதே லைனில் நம்ம வந்து 9 பிங்க் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து அடுத்து இருக்க இன்னொரு ஒயரை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பேஸில் வந்து நம்ம வந்து 2 ஒயர் வரனால இந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து 9 நாட்ஸ் வந்து பிங்க் கலரில் ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைனில் வந்து 9 பிங்க் நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். 9 ஒயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து வந்து க்ரீன் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். க்ரீன் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து 2 ஒயரை சேர்த்து வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து க்ரீன் கலர் ஒயரை மேலே தூக்கி வச்சிடணும். இந்த மாதிரி மேலே வச்சிடணும். மேலே வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயரை ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயரை மேலே வச்சுக்கணும். இப்போ நாட் போட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்க க்ரீன் கலர் ஒயரெல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் க்ரீன் கலரில் 2வது நாட்டும் நான் போட்டேன். ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா க்ரீன் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து பேஸில் வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். பிங்க் கலர் வந்து 9 போட்டிருக்கேன், க்ரீன் கலர் வந்து 9 போட்டிருக்கேன்.
இது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக பாருங்கள். இதில் வந்து பிங்க் கலரை அதிகமாக வச்சு க்ரீன் கலரை குறைவாக விட்டுருக்கோம். அதே போல் இந்த பக்கம் வந்து க்ரீன் கலரை நம்ம வந்து அதிகமாக வச்சு பிங்க் கலரை குறைவாக வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து பிங்க் கலரை வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2 ஃபீட் வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். க்ரீன் கலர் ஒயரை வந்து 2 ஃபீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து 2 ஃபீட் இருக்குது. பிங்க் கலர் ஒயரை வந்து நம்ம வந்து அதிகம் விடக்கூடாது, அதில் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் பக்கம் வந்து பிங்க் கலரை வந்து அதிகமாக விட்டுருக்கணும், 2 ஃபீட் நம்ம விட்டுருக்கணும். க்ரீன் கலரை வந்து நம்ம வந்து கம்மியாக விட்டுருக்கணும். அதே இது ரைட் சைடு வந்து நம்ம வந்து க்ரீன் கலரை வந்து 2 ஃபீட் நம்ம விடணும், பிங்க் கலர் வந்து குறைவாக விடணும், ஒரு 2-3 இன்ச்சஸ் விட்டால் போதும். இதை மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கூடை வந்து சரியாக வராது. இனி வந்து அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லைனை வந்து இந்த ஃபஸ்ட் லைனை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இதுதான் வந்து நமக்கு சென்டர் லைனு. இது வந்து நம்ம அடையாளத்துக்கு நாட் போட்டு வச்சா தான் நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக போடுறதுக்கு முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். மேலே எத்தனை லைன் போட்டோம், கீழே எத்தனை லைன் போட்டோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால வந்து 2 சைடுமே நீங்கள் வந்து நாட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி அடையாளத்துக்கு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் பிங்க் கலர் வந்து 2 ஃபீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஒயர்லேயே அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் நம்ம வந்து போன லைனில் போட்ட மாதிரியே ஒரு 2-3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டு வரலாம். 2 ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒயரை நாட் போடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இனி வந்து வழக்கம் போல் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வர வேண்டியது தான். இந்த இடத்துல க்ரீன் கலர் மேலே வர்றப்ப நம்ம வந்து இந்த ஒயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. க்ரீன் கலர் இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வாங்க. லைன் முடிஞ்ச பின்னாடி நம்ம வந்து இதில் வந்து பிங்க் கலரை வந்து குறைவாகவும் க்ரீன் கலரை அதிகமாகவும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி 3 லைன்ஸ் நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து 3 லைன்ஸ் வந்து நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 3 லைன்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இதுக்கு கீழே வந்து 3 லைன்ஸ் நம்ம போடலாம். அதுக்கு வந்து இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் போடணும். அதனால வந்து க்ரீன் கலரை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து 2 ஃபீட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் அளவே நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் 2 ஃபீட் எடுத்துட்டு நம்ம வந்து பிங்க் கலர் வந்து குறைவாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிங்க் கலர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். 2 இன்ச்சஸ் எடுத்துட்டு பிங்க் கலர் ஒயரை வந்து உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 நாட்ஸ் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர்லேயே போடணும். அதுக்கப்புறம் பிங்க் கலர் வரும்போது நம்ம வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சுட்டு நம்ம வந்து போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு லைன் நான் போட்டேன். இந்த லைனில் வந்து நம்ம வந்து பிங்க் கலரை வந்து அதிகமாக விட்டுடலாம். 2 ஃபீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து குறைவாக விட்டுறலாம். ஒரு 2-3 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரை நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலரை வந்து 2 ஃபீட் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ பிங்க் கலர் வந்து 2 ஃபீட் நான் விட்டுட்டேன். இதை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் 2 லைன்ஸ் நீங்கள் போட்டு வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரை அதிகமாகவும் பிங்க் கலரை குறைவாகவும் விடுங்க. எண்டிங்கில் வந்து பிங்க் கலரை அதிகமாகவும் க்ரீன் கலரை குறைவாகவும் விடுங்க. இந்த மாதிரி இன்னும் 2 லைன்ஸ் நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து 2 லைன்ஸ் நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் போட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த பேஸில் வந்து மொத்தம் 7 லைன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் லைனு மேலே வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கேன், கீழே 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து தேர்ட் ஸ்டெப்பு எப்படின்னு பார்க்கலாம்.
தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம சுற்றி வர மேலே போட்டு வரணும். நம்ம வந்து இந்த மாதிரி மேலே போட்டு வரதை 2 டைப்பாக நம்ம இந்த கூடையில் போடலாம். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி 2 ஒயரையும் நம்ம உள்ளே சொருகிட்டு 2ஐயும் சேர்த்து வச்சே நம்ம போட்டு வரலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சு உள்ளே வந்து பிங்க் கலர் வச்சுட்டு மேலே வந்து க்ரீன் கலர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல க்ரீன் கலர் ஒயர் வர்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி உள்ள பிங்க் கலர் ஒயர் வச்சுட்டு மேலே வந்து க்ரீன் கலர் ஒயரை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு வரலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. உங்களுக்கு வந்து கூட வந்து ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இந்த டைப் போடுங்க. கூட வந்து நல்லா வந்து உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு போட்டுவாங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ரீன் கலர் ஒயரையெல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பிங்க் கலர் ஒயர் வந்திருக்கு. பிங்க் கலர் வரும்போது இந்த பிங்க் கலர் ஒயரை நம்ம மேலே வச்சுக்கலாம். உள்ளே இருக்க பிங்க் கலர் ஒயரை எடுத்து நம்ம வந்து மேலே வச்சுட்டு நம்ம நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சுட்டு பிங்க் கலரில் நம்ம நாட் போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு பிங்க் கலர் நாட் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு வரணும். எந்த இடத்துல நமக்கு க்ரீன் கலர் ஒயர் வருதோ அந்த இடத்துல க்ரீன் கலர் நாட் போடணும். எந்த இடத்துல பிங்க் கலர் ஒயர் வருதோ அந்த இடத்துல பிங்க் கலர் நாட் போடணும். இந்த மாதிரி 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போட்டு வரணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் வந்து எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைப்பில் எப்படி இந்த கூடையை மேல் பக்கமாக போட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை நான் வந்து க்ரீன் கலர் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கிறதுனால நான் க்ரீன் கலரே எடுத்து நான் வந்து உள்ளே சொருகியிருக்கேன். நான் இதே மெத்தடில் தான் இந்த கூடையை ஃபுல்லாக நான் போட்டு வர போகிறேன். ரன்னிங் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை நான் உள்ளே சொருகிட்டேன். இனி வந்து போட்டு வரலாம். இப்போ நான் ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நீ இதே மாதிரி இந்த க்ரீன் கலர் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம போட்டு வரலாம். க்ரீன் கலரில் வந்து 6 நாட்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் 2 ஒயர் பாக்கி இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து பிங்க் கலரை சேர்த்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி பிங்க் கலர் ஒயரை பின்னாடி வச்சுட்டு நம்ம வந்து போட்டு வரலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஒயர் அதிகம் தேவைப்படாது. வேணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து பிங்க் கலரை நம்ம ஜாயின் பண்ணி போட்டு வரலாம். இப்போ பிங்க் கலரை சேர்த்து வச்சு நான் 2 நாட் போட்டேன். இப்போ 2 நாட் நான் போட்டுட்டு இப்போ வந்து பிங்க் கலர் பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம பிங்க் கலர் போடணும். அதனால க்ரீன் கலர் ஒயரை பின்னாடி வச்சுட்டு பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சு நம்ம நாட் போடலாம். இப்போ வந்து பிங்க் கலர் நாட் நான் போட்டேன். இனி அடுத்து பிங்க் கலர் போடலாம். இந்த மாதிரி 2 நாட் போட்டுட்டு நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். 2 பிங்க் நாட் போட்டுட்டேன். இப்போ க்ரீன் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது ஒயர் வந்து அதிகம் தேவைப்படாது. நமக்கு வந்து ஒயர் வந்து கம்மியாக தான் செலவாகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மெத்தட் படி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போட்டுட்டு வரலாம். வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணுங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒயரை மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர போட்டு வரணும். இப்போ இந்த லைன் வரையும் போட்டுட்டு நான் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வரணும். இந்த லைன் எண்டில் நான் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன். இந்த ஒரு லைன் வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த பிங்க் கலரில் வந்து 9 நாட்ஸ் போட்டிருக்கேன். இனி கார்னர் திருப்பலாம். கார்னர் வந்து நார்மலாக நம்ம திருப்புற மாதிரியே தான். இந்த இடத்துல இந்த ஆங்கிளில் நமக்கு வந்து 7 ஒயர்ஸ் நமக்கு போயிருக்கு. எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது. உள்ளே வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக விட்டு கட் பண்ணி விட்டுருக்கோம். 2-3 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்தே நம்ம வந்து போட்டு வரணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இந்த பக்கமாக மடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒயரோட 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து போடலாம். ரன்னிங் ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்துருக்கிற இந்த திசை பார்த்துருக்கிற இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து இதில் வந்து சுற்றிக்கலாம். க்ரீன் கலர் ஒயர் வந்து உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை மேலே வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை நமக்கு இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயரை நம்ம உள்ளே விடலாம். ரெண்டையும் ஒரே டைமில் நம்ம வந்து உள்ளே விட முடியாது. அதனால இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு நாட் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிங்க் கலரே தான் வந்திருக்கு. இந்த க்ரீன் கலர் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளம் வந்து நீங்கள் உள்ளே வச்சு போட்டுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இனி வந்து இதே மாதிரி நீங்கள் போட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரை சொருகிட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலரை உள்ளே சொருகுங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டு வாங்க. க்ரீன் வரும்போது க்ரீன் வர இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் ஒயரை நீங்கள் வந்து உள்ளே சொருகிட்டு போட்டு வாங்க. ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த சுற்றோட முடிவில் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சுற்றோட முடிவுக்கு எண்டுக்கு வந்துட்டேன் நான். இது வந்து ஆரம்பித்த நாட்டு, இது வந்து ஃபினிஷ் பண்ண நாட்டு. இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். நீங்கள் வந்து எந்த கூடை போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கூடை வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் எல்லா கூடையிலையுமே ஏணிப்படி முடிச்சு நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஆரம்பித்த நாட்டில் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடலாம் ஒயரை. நான் வந்து எல்லா விதமான ஏணிப்படி நாட்ஸும் நான் போட்டிருக்கேன். ஆம்லா நாட்டு, அப்புறம் பிஸ்கட் நாட்டு, எல்லா நாட்லேயும் நான் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இப்போ வந்து இது ஆரம்பித்த நாட்டு, இது ஃபினிஷ் பண்ண நாட்டு. நம்ம இந்த ஆரம்பித்த நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து மேல் பக்கமாக ஒரு விரல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து கவனமாக பாருங்கள், திருமண பக்கம் மேலே இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே சொருகிடலாம். சொருகிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இழுத்து நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏணிப்படி முடித்து போட்டு முடித்தாச்சு. இந்த ரவுண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்த சுற்று போடலாம். அடுத்த சுற்று வந்து இந்த நாட் வந்து ஏணிப்படி முடித்து நம்ம போட்ட நாட்டு. அடுத்த சுற்றுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நாட்டில் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அடுத்த நாட்டில் நம்ம வந்து நாட் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டு ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த இடம் வர்றப்ப நீங்கள் வந்து பிங்க் கலர் ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு பிங்க் கலர் வர இடத்துல எல்லாம் பிங்க் கலர் நாட்ஸ் போடுங்க. க்ரீன் கலர் வர இடத்துல எல்லாம் க்ரீன் கலர் நாட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 14 லைன்ஸ் நான் வந்து இந்த கூடையில் நான் போட்டிருக்கேன். இனி வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாட் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம சொருகணும். அதனால வந்து 3rd நாட்டில் நம்ம வந்து ஒயரை உள்ளே சொருகலாம். இது வந்து நம்ம போட்ட நாட்டு. இப்போ இது நம்ம வந்து போட்ட லைனு, ஃபஸ்ட் லைனு. இந்த 2nd லைனை விட்டுட்டு 3rd லைனில் நம்ம வந்து உள்ளே சொருகலாம். இந்த மாதிரி 3rd லைனில் நம்ம உள்ளே சொருகும் போது ஒரு லைன் வந்து நமக்கு வந்து ஃபோல்டாகி வரும். இந்த மாதிரி 3rd லைனில் ஃபோல்டு பண்ணி சொருகுங்க. எவ்வளோ ஒயர் லென்த் இருக்கோ அவ்வளோ நீளம் வந்து உள்ளே சொருகிடுங்க. எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். இந்த 50-50 கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து 3 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். இதில் ஒவ்வொரு ஒயரும் 4.5 feet நான் எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து மினி லஞ்ச் பேக் சைஸாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.